திருகோணமலை சேரனுவர போலீஸ் பிரிவில் உள்ள தீத்தாந்தட்டி பகுதியில் மணல் அகழ்வு சட்ட விதிமுறைகளை மீறி மணல் அகழ்வில் ஈடுபட்ட 5 உளவு இயந்திரங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக சேரனுவர போலீசார் தெரிவித்துள்ளனர். 5 உளவு இயந்திரங்களின் சாரதிகள் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர்கள் நாளை மூதூர் போலீஸ் நிலையத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக சேரனுவர போலீசார் தெரிவித்தனர். சேரனுவர போலீசாரும் கந்தலாய் விசேட அதிரடி படையினரும் இணைந்து இந்த சுற்றிவளைப்பை மேற்கொண்டு உளவு இயந்திரங்களுடன் சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர். எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட 7 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற ஒரு படகையும் அதிலிருந்து 7 மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் கைது செய்து காங்கேசன்துறை கடற்படை முகாமில் வைத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இவர்களை உடன் விடுதலை செய்ய வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று காலை 450க்கும் மேற்பட்ட விசை படகுகளில் 3000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு சென்றுள்ளார்கள். இவர்கள் இன்று அதிகாலை 2 மணி அளவில் இலங்கை காங்கேசன்துறை வடமேற்கு கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த இசட் பவுலுக்கு சொந்தமான விலை படகையும் அதிலிருந்து 7 மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர்.